ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகள் வந்துட்டு எப்படியாவது நம்ம முத்துவை வந்து சம்மதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஜிலேபி ட்ரை பண்ணாரு. கடைசியில் முடியவே இல்லைங்க. சாவி நீ கொடு, நீ யோசி, நீ கண்டிப்பாக எப்பயோ உங்கள் மாமா சொன்னது இப்போ வந்து கலந்துக்க சொல்லுவார், நீ போய் போட்டியில் பேர் கொடுன்னு சொல்ல நீ என்னை வற்புறுத்தாத ஜிலேபி, என்னால் முடியவே முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் வந்து நம்ம தாரணியும் மீனாட்சி வீடை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் வந்து சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாலண்டரியாக வருது நம்ம அஞ்சலி. வந்ததுக்கப்புறமா சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது டைரியை எங்கேயுமே யாரு கண்ணுக்குமே தெரியாதான், நம்ம அஞ்சலி கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா. சரி, இதை நம்புவோம். அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி இதை படிக்கிறேன்னு சொல்லிட்டு படித்த உடனே வந்து என்ன இதில் புதுசாக எழுதிருக்க போகிறாரு, நடந்தது தான் எழுதுவாருன்னு சொல்லிட்டு சிலம்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களாம். பேசிகிட்டு இருக்கும் போது கடைசியில் இந்த வருஷம் போட்டியில் நான் எப்படியாவது கலந்துக்க வைப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில் எங்கள் அப்பா ஆசை நிறைவேறலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாமா. சரி, இதை கொண்டு போய் எப்படியோ முத்துக்கு தெரிய வைப்போன்னு சொல்லிட்டு ஃபோன் மேலே ஃபோன் அடிக்க இவர் கட்டு மேலே கட் பண்ணி விடுறாரு. ஏன்ப்பா கட் பண்ணி விட்றா, ஏன்ப்பா இந்த வேலையை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி நேரில் அப்புறம் இந்த வேகமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அட சீக்கிரம் போங்க பகைகளா, பேர் கொடுக்குற போட்டி டைமும் முடிஞ்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஒடியாந்து ஏமா மூச்சு வாங்க ஒடியாருங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க நீ ஏன் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் போட்டியில் பேர் கொடுமா, இங்கே பாருப்பா உங்கள் மாமாவுக்கே விருப்பம்ப்பா, இதை படித்து பார்ப்பான்னு சொல்ல இதை படித்து பார்த்துட்டு இவங்க தான் எழுதியிருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டார். கடைசியில் பார்த்தா ஆமாம் இது எங்கள் மாமா கையெழுத்து தான், இப்போ என்ன சொல்ல வர ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த கடைசியில் பார்த்தா நான் கலந்துக்கிறேன், பேர் கொடுக்குறேன், நீ இப்படி யோசிக்கிட்டே இருந்தீங்கன்னா டைம் போயிடும்பா, சீக்கிரம் போய் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் நான் பேர் கொடுக்குறேன்னு வந்தால் அங்கே வந்து ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறானுங்க. இல்லை டைம்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோ பயம் இருக்குது, உதறது இல்லை, அப்புறம் எதுக்கிட்ட என்ன உரண்டை எழுதிங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஊர் பெரியவர் வந்து கண்டிப்பாக வந்துட்டு நீ கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.